Hi guys, welcome back to our Visual Story channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கள் லைக் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குங்ஃபு பாண்டா 1 ட்ரீம் ஒர்க்ஸோட இதில் அப்லோட் பண்ணுறோம். குங்ஃபு பாண்டா 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. லெஜெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் நம்ம நான் இப்போ சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாண்டிக்கு வாடா சாப்பிட்டு வரேன். ஓகே உன்கிட்ட இப்போ நான் பேசவில்லை, இப்போ அடிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுல பல பேருக்கு கண்ணே தெரியாமல் போயிடுது. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி போகிறாங்க. இதுதான் என் அடி, வாங்கிக்கோங்கடா. அங்கே இடத்துல ஃபியூரியஸ் 5 வராங்க. ஸோ ஃபியூரியஸ் 5ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி, கிரேன், வைப்பர், அப்புறம் மேண்டிஸ், இவங்க 5 பேர் தான். ஸோ இவங்க 5 பேர் ஃபியூரியஸ் 5 போன்னு யாரும் எழுப்புறாங்க. பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோவோட கனவு. இவன் தான் யாருனா இவன் சின்ன வயசுலேயும் இப்படி விளாட்லாம், ஆனால் பெரிய கழுத்த வயசாகியும் இப்படி விளாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஸோ ஃபியூரியஸ் 5 இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போவே தெரியுது. ஸோ அவங்க அப்பா இவனை கூப்பிடும்போது அவன் படி ஏற முடியாமல் விழுந்து தவறுந்து வரான். அப்போ இந்த மாதிரி அவங்க அப்பா என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லும்போது அது நூடுல்ஸை பற்றிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நூடுல்ஸ் பற்றியா, உனக்கு சீக்ரெட் ரெசிபியை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என் கதையை எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, அப்புறம் அவரோட அப்பா அவர்கிட்ட கொடுத்தாரு, அப்புறம் ஒருத்தங்கிட்ட அதை ஜெயிச்சு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. ஸோ நூடுல்ஸை பற்றி கனவு அவருக்கு வரல, ஆனால் சீக்ரெட் ரெசிபி கண்டிப்பாக உனக்கு நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு இடத்த காட்டுறது. அந்த இடம் தான் நம்ம மாஸ்டர் ஷீஃபு இருக்கிற இடம். இங்கே அந்த ஃபியூரியஸ் 5 சேர்ந்து இவங்களை அடிக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி இவங்க நீ நல்லா பயிற்சி எடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை இந்த மாதிரி உங்களை மாஸ்டர் ஊகுவே கூப்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது அவர் படப்படன்னு ஓடி வரும்போது என்ன பிரச்சனை மாஸ்டர் அப்படின்னு கேட்கக்கூடாது. பிரச்சனைன்னு இருந்தால் தான் நான் அவனை கூப்பிடுவேனா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவர் அந்த விளக்கெல்லாம் ஒன்றுனா ஊடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் அந்த குங்ஃபு ஸ்டைலை வச்சு மொத்தமாக அப்படியே நம்ம மாஸ்டர் ஷீஃபு ஊதிடுறாரு. இதை பாரு, ஆக்சிடெண்ட்டுன்னு எதுவுமே இல்லை, விபத்துன்னு எதுவும் இல்லை. நம்மளை நோக்கி எனக்கு கனவு ஒன்று வந்தது. என்னன்னா இந்த படத்தோட வில்லனான அவள் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஜெயிலில் தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவன் அங்கேருந்து தப்பிச்சு வர மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு. ஸோ அந்த ட்ராகன் இதை எடுக்கிறதுக்கு தானே அவன் வந்திருக்கான். அந்த ட்ராகன் வாயில் இருக்கிறத அதை அவன் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ் 5 பற்றி இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது மேலே அந்த ட்ராகன் வாரியர் தேர்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் மேலே அனுப்புகிறான். எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லும்போது மலை மேலே அப்படின்னு சொல்லும்போது இதையும் போயிட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே அப்படியே போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவருக்கு படி ஏற முடியல, காலையில் ஆயிடுச்சு. பாவீங்களா, சரி நானே மேலே போகிறேன், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சமாக படி ஏறி அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த செயின் மவுண்டேனுக்குள்ளே பார்த்தா ட்ராகன் வாரியரோட தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் வாரியர் கண்டிப்பாக இன்றைக்கி வரப்போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபியூரியஸ் 5 அப்படியே நிற்கிறாங்க. அவனும் ஓட்ட வழியான்னு பார்த்தா ஓட்டை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது வழியாக பார்த்தா ஒரு பன்னி மறைக்குது. பேம்பு பார்த்தா அந்த பேம்புவாக உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அதுவே அவனை திருப்பி அடிக்கும்போது இங்கே எல்லோரும் அவங்களோட திறமையை காட்டுறாங்க. டைகர்ஸா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். அப்போ நம்ம ஊகுவே கையை காட்டுறதுக்காக அப்படியே வர்றாரு அந்த இடத்துல. அப்போ அப்போ ஒரு ராக்கெட்டை பிடிச்சி அப்படியே பற்ற வைக்கிறாரு. நீ நூடுல்ஸை பற்றி கனவு கண்டியா? இல்லைப்பா, நான் குங்ஃபு பற்றி தான் கனவு கண்டேன் அப்படி சொல்லும்போது அது பறக்கும்னு பார்த்தா அது பறக்கலை. ஐயோ அழைச்சி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு அவர் அப்படி வரும்போது நம்ம மாஸ்டர் ஊகுவே யாரையும் கை காட்டுறது யாருன்னு பார்த்தா அது நம்ம குங்ஃபு பாண்டா வேணா நீ தான்
இது விபத்துன்னு எதுவுமே இல்லை. இவன் தான் போதான் டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் மாஸ்டருக்கு இது ஒரு விபத்துன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பண்ணிங்களாலே தூக்க முடியலை. ஸோ பண்ணிங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இவனை இன்னிலேருந்து விரட்டிடுறேன் அப்படின்னு மாஸ்டர் சீஃப் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டாய்லாங் இருக்கிற இடத்துல அந்த பறவை போச்சுல, இவ்வளோ வச்சுருக்கேனே, இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் எங்களால் முடியாதுன்றியா? ஆஹா, கொஞ்சமாக பண்ணு. ஸோ அந்த பறவையோட ரெக்கை அப்படியே கீழே வருது. ஸோ டாய்லாங்கே அப்படியே பார்க்குறாங்க. டாய்லாங்க்கு அந்த ரெக்கை கிடைக்கிது. அதை எடுத்துக்கிறான். அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த டிராகன் வாரியர் இருக்கிற அந்த ஜெயிண்ட் மவுண்டனுக்குள்ளே போய் பார்க்குறா. ஸோ ஜெயிண்ட் மவுண்டன் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் அந்தந்த ஆளோடது, இந்த குச்சி அப்புறம் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் நான் தான். யார் நீங்களா பேசுகிறீங்க? ஓ பேசுறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சீஃப் சொல்கிறாரு. அவன் அதை தட்டி விட்டுறனால அதை உடச்சிட்டு, எவ்வளோ புனிதமான விஷயத்தை நீ உடச்சிட்டல. அந்த ட்ராகனுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தன்னு எடுத்து தான் பார்க்கணும். ஆமாம், எனக்கு ஒரு ஏணியை கொடுங்க, நான் எடுத்துட்டேன். ஏணியா? நீ அதை கற்றுக்கிட்டு நீ ஒரு பெரிய டிராகன் வாரியராக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். முதல்ல தொப்பையை உள்ள தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் அப்படியே ஐயோ அந்த விரல் புடியா, ஓ இது கூட உனக்கு தெரியுமா அப்படி சொல்லும்போது சரி நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஷெஃபையும் போயிடுறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல வரும்போது டைக்ரஸு மேட்டிஸு மங்கி கிரேனு அப்புறம் ஒய்ப்பரு இவங்க 5 பேரும், அதாவது ஃபியூரியஸ் 5 சும்மா இங்கே வெறுத்தனமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நான் வேணால் அந்த பொம்மை கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்குமா? வேண்டாம் பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பண்ணா அப்படின்னு அங்கே வரும்போது எல்லாரும் அவனை முறைச்சி பார்க்குறாங்க. நான் இந்த பொம்மைக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறேன், 5 வயசு குழந்தை கூட இதில் ட்ரைனிங் எடுக்கண்டான்னு சொல்லிட்டு முட்டும் போது டேய் ஆக்ஷன் காட்டாமல் வாய் போடுறா அதை அடிடா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அடிக்கிறேன். சின்னதாக தள்ளுறான். ஒரு ஓங்க குத்த முறை அது திருப்பி வந்து இவனை குத்திட்டு போச்சு. இவன் ட்ரைனிங் எடுக்கிறது செம்ம பண்ணியாக இருக்கும். அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாத்தையும் அப்படி இப்படி பண்ணுவான் இவன். இந்த மாதிரி தான் அவனும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா கேம் ஓவர் மாதிரி பண்ணுறா. இப்போ இதை எரிஞ்சு சாம்பலாகி ரொம்ப நல்லா போச்சு ட்ரைனிங்கு அப்படின்றான். சரி சொல்லும்போது அவனால் அவன் தொப்பையை கூட கீழே குடிச்சு பார்க்க முடியாது. அவன்லாம் எப்படி இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி போகும்போது அவனும் அவன் தொப்பையை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஆனால் அவனால் முடியலை. அடப்பாயில சொல்கிறது உண்மையாக சொல்லணும் பார்த்தா அவனுக்கு வரும்போது தரையை உடஞ்சிது. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே எனக்கு நான் ரூமுக்கு வரும்போது தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தப்பான இடத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம் தப்பான இடத்துக்கு தான் வந்துட்டேன். நீ தப்பான இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல சொல்ல, இதை பாரு இந்த ரூம்லலாம் நீ இருக்கக்கூடாது, இது ட்ரைனிங் எடுக்கிற அந்த மாஸ்டர்ஸோட ரூம், நீலாம் இங்கே இருந்தா அவ்வளோதான் சொல்லி டைகர்ஸ் திட்டி அனுப்புகிறான். அந்த பீச் மரத்துக்கு நடுவில் வந்து இந்த இடத்துல நீ வந்து கோபமாக இருந்தாலோ இல்லை எமோஷன்ஸை வெளிப்படுத்தினாலும் நீ வந்து சாப்பிடுவியாமே, அதனால தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது டிராகன் மாதிரியா நீங்கள் என்னை விபத்தில் தான் சூஸ் பண்ணிங்க, என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் சீஃபு அப்படின்னு சொல்லும்போது பழத்தை பாரு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவர் வேக்கான பேசிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தாய்லாந்து வந்து ஆணு கத்தி அந்த ஜெயிலே பூட்டை அடிச்சுக்கிட்டு அவன் வெளில வர பார்க்குறான். அவனோட மாஸ்டர் இவன் தான் டாய்லங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே வேறு மாதிரியான ஃபைட் போயிட்டுருக்கு. சும்மா வேறு மாதிரியான ஃபைட் இங்கே கீக்கப் ஆகுது. அண்ட் நம்ம தாய்லாந்துக்கு தெரியல, அவர் வேறு மாதிரியான நடிப்பார். நீங்கள் இந்த ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் இங்கே தான் பார்க்க போகிறீங்க. அங்கே அவனோட கும்ஃபு ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் அவன் வந்து அப்படியே வந்து வீழ்த்துறான். அங்கேருந்து ஒரு தாவி போயிட்டு எல்லோரும் போட்டு அடின்னு அடித்து வேறு மணியான சண்டை இங்கே போட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறான். எப்படி தப்பிச்சு போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவங்க அந்த பில்டிங்கே உடையுது. அப்படி உடையும் போது அதெல்லாம் இருக்கிற இடத்துல வச்சு அங்கே மொட்டை அடித்து தீ பிடிக்க வச்சு தீ பிறக்க வச்சு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுறான். இது அதை வாத்தும் பார்த்து போய் சொல்லு உங்கள் மாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுறான். ஸோ இங்கே வந்து காணும்னு சொல்லும்போது அவன் ஓடி இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் சீஃபு சொல்லும்போது இங்கே அவன் கரெக்டான அந்த எக்ஸசைஸை பண்ணான்னு பார்க்கும்போது கிரெயினே இதை பாரு
இது எங்களோட ட்ரைனிங்கை இப்படிலாம் எடுக்கக்கூடாது. சின்ன பசங்க மாதிரி வேறு மாதிரி பவராக இருக்கணும். அது என்ன மாதிரி வேணாம் ஃபைட் பண்ணி பாரு ஸ்னேக் கூட, அதாவது வைப்பர் சண்டை போட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் அடியாக வாங்குறான். கடைசியாக மாஸ்டர் சீப்பு கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவர் சொருட்டடி போட்டு அடியடி அடித்து பாக்கு பஞ்சதை விட ஆரம்பிச்சிடாடே. அடே மாஸ்டர், உன்னை ட்ரைனிங் கொடுக்குதுன்னு சொன்னேன், ட்ரைனிங் கொடுக்க சொன்னேன், ஏன் இப்படி என்னை வெளில தோறீங்கன்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமாகவே வந்துடுவான், விழுந்தடிக்க வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அச்சு பங்க இருக்கான். ஆமாம், நீ என்ன கும்பு வரேன்னு நினைக்கிறியா? நான் இவ்வளோ பெருசாக இருக்கேனேன்ட்டு. ஆமாம், சைஸை வச்சு இடம் போகிறதுக்கு நான் யார், நானே சின்னதாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டி சொல்லுது. இங்கே வைப்பர் வந்து உன்னை அடித்ததுக்கு சாரி, அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் ஷீஃபு ஏதோ ஒன்று பிளான்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது அந்த இடத்துல டைக்ரஸ் வந்து அவன் யார் மாஸ்டர் ஷீஃபு எப்படி அவனை விறக்க ஆரம்பிச்சிடாரு பார்த்தா தாய்லாங் அவனை சின்ன வயசுலேருந்தே மாஸ்டர் ஷீஃபையும் மாஸ்டர் ஊகுவையும் தான் வந்து இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ட்ராகன் வாயில் இருக்கிறத எடுக்கணும், அதுவும் ட்ராகன் வாரியராகவே இல்லாமல் எடுக்கணும்னு சொல்லி ஊரே நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை எடுக்கணுங்கிறதுக்காக வரும்போது ஷீஃபு அந்த புள்ள பாசத்தை அவர் பார்த்தாரு. அதனாலேயே அந்த இடத்துல மாஸ்டர் ஊக்குவே அவனை தடுத்து அவன் இவ்வளோ வருஷம் யார் என்ன வளர்த்தாலும் பண்ணும்போது தப்பான இடத்துல இந்த மாதிரி நான் வச்சுட்டேன், அக்கு பஞ்சரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த இடத்துல மாஸ்டர் ஷீஃபு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பறவையும் வருது. பறவை வந்து தாய்லாங்கு தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ரூகே கிட்ட போகும்போது நான் தான் சொன்னேன்ல அவன் கண்டிப்பாக வருவானே, இதுக்கான ட்ராகன் வாரியர் கண்டிப்பாக இருப்பான், என்னோடய வேலையை நான் முடிச்சிட்டேன், உன் வேலையை நீ ஆரம்பி மாஸ்டர் ஷீஃபு அப்படின்னு அவனும் அந்த பீச் மரத்தை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வரான். பீச் மரத்தை வந்து இந்த மாதிரி வடிச்சா அது மரமும் வரும், இதே நீ ஒரு பழத்தை வச்சு பண்ணா அது எதுவுமே ஆகாது, நீ ஒரு பழத்துலேருந்தா பழத்தை எடுக்க முடியும்னு ஒரு வியாக்கியானத்தை புரியாமல் சொல்லிட்டு காற்றோட காற்றா பூ மாதிரி பறந்து போயிடுறாரு நம்ம மாஸ்டர் ஷீஃபு. அந்த இடத்துல மாஸ்டர் ஷீஃபு மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோண்டோ மாஸ்டர் ஷீஃபு காலைல எக்ஸசைஸ் பண்ணி குடி போ அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் ஷீஃபு மாஸ்டர் ஷீஃபு மாதிரி தானே நான், ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா, அந்த தாய்லாந்து தப்பிச்சிட்டான், என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், அவன் தப்பிச்சிட்டானா, எனக்கு கொடுத்ததை வச்சு நான் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணி முடிச்சிட்டேன், நாங்கள் தடுக்கணும், அதை இவன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பாரு, நீ தான் நான் அப்படி பண்ணுவேன், என்னால் அவனை டிஃபீட்டே பண்ண முடியாது, எப்படி அவனால் பண்ண முடியும், அது எனக்கு எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டைகர்ஸே வந்து தப்பிச்சு போகிறான் அவனை பிடிக்கிறதுக்காக. அவன் கூட சேர்ந்து ஃபியூரியஸ் ஃபையும் வந்து வருது, மிச்சம் 4 பேரும். ஸோ அப்படியே வந்து இவன் எல்லா சாப்பாடையும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலே மங்கியோட சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவனும் கரெக்டான அந்த ஸ்டைலை போட்டு பண்ணும்போது அப்போ நம்ம மாஸ்டர் ஷீஃபுக்கு தான் ஒன்று புரியுது, கரெக்டான பேலன்ஸ் அப்படின்ட்டு. விபத்துன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்ம வாழ்க்கை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புனிதமான கையில் அக்கில் அழுவாத அப்படின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் மாஸ்டர் ஊகுவே ட்ரைனிங் எடுத்தார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவருக்கு என்ன வழி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை வச்சு ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. சாப்பாடு ஐம் சாரி, நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் 1 2 நான் இப்போ அடிக்கிறேன் பாருங்க எப்படி அடிக்கிறேன்ட்டு. இப்போ தான் அவன் முழு குங்ஃபு பாண்டாவாக மாறுறான், உருவெடுக்கிறான். கடைசியாக ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, எல்லா பஃப்பையும் சாப்பிடணுன்ட்டு ஒரு 2-3 பஃப் எடுக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு பஃப்பை நம்ம போவை எடுத்து தின்னு முடிச்சிடறான். ஸோ அப்படியே அதை தின்னோடனே நான் என்னோடய ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன், இதை நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே டைகரஸ் மங்கி கிரேன் மேட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர் இந்த மாதிரி வரும்போது சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உடஞ்ச பிடிச்சேன் ஏதோ இந்த மாதிரி ஒரு குங்ஃபு வாரியர் வந்திருக்கானம்மா, அவன் பேர் கூட போ அவனை கண்டிப்பாக டிஃபீட் பண்ணுங்கள், எங்களோட சண்டை லெஜெண்டரி சண்டையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது லெஜெண்டரி சண்டையாடே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தையும் புடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல நம்ம ஸ்னேக்கும் அதாவது நம்ம வைப்பரும் அங்கே வந்துட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருது.
அதுக்கப்புறம் நம்ம மேப்ரிஸ் தானே அதை பிடிச்சிருக்கு. இப்போ மேப்ரிஸ் ஒரே உதற எல்லாருமே அந்த கீழே விழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கயிறை வச்சு எல்லாரையும் வந்து அவன் ஒரு நோக்கு வருமத்தை மாதிரி போட்டுட்டான். ஸோ நோக்கு வருமத்தை போட்டு அவன் எதுக்கு ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சுருக்கான் தெரியுமா, நமக்கெல்லாம் பயத்தை காட்டதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரெடியா, அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூவை வச்சு அதை கீழே வர வச்சிடுறாரு. இந்தா இதை எடுத்து படிச்சுப்பாரு, இந்தா படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் படித்து பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் தொட போகிறேன், நான் படித்து பார்க்க போகிறேன். என்ன ஒன்றுமே இல்லை, எனக்கு காட்டாத இல்லை என்ன ஒன்றுமே இப்போ தான் புரியுது, நம்ம தான் அந்த ஸ்பெஷலான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். இதுக்கப்புறம் எல்லோரும் அந்த ஊர்லேருந்து தாய்லாந்து வராங்கன்னு ஓடும்போது உனக்கு அந்த ஸ்பெஷல் ரெசிபி என்னென்ன இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, அது என்னென்னா அது நூடுல்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷல் ரெசிபின்னு ஒன்றுமே இல்லை, அது நீ என்ன ஸ்பெஷலாக பண்ணுறியோ அதுதான் ஸ்பெஷல்னு சொல்லும்போது அவனோட முகத்தை அதில் பார்க்குறான். அப்போ தாய்லாந்து ஷீஃபும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மரணமான சண்டை நடக்குது. ஆமாம் எங்கே அந்த கும்ஃபு வாரியர் அவனோட கண்டிப்பாக சண்டை போட்டு ஆகணும், அந்த ட்ராகன் வாரியர் கூட நான் சண்டே போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் டைலாக்லாம் பேசி நம்ம ஷீஃபுக்கு போய் அடியும் அடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு மரணமான சண்டை இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்னால் சாவடிக்க முடியாதுடா, ஏன்னா நான் வளர்த்த பையன் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கெட்டவனாக இருக்கும்போது எப்படா பண்ண முடியும்னு சொல்லும்போது நான் பண்ணுறேன் சரி நீ தான் அந்த ட்ராகன் வரியா, ஆமாடா நான் தான் போ பார்த்தியா ஆடடே அப்படின்னு சொல்லும்போது அடித்தா பவுன்ஸ் ஆகி திருப்பி வரான். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்மையான ஃபைட் நடக்குது. இதை அப்படியே பார்க்கும்போது சிரிப்பு வரும். அப்படியே வந்து உருண்டு போய் அது அந்த லெட்டர் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுது. ஸோ அவன் பேம்பு ஸ்டிக்கை வச்சு சண்டை போடுறான், மேலே போய் சண்டை போடுறான், நூடுல்ஸை சாப்பிட்டுக்கிட்டே சண்டை போடுறான், இப்படி எல்லாத்தையும் எடுக்கலான்னு வரும்போது பட்டாசு வச்சு சண்டை போடுறான். அப்படியே வந்து அதை மாற்றிடுச்சு. எப்படி பண்ணுறது பார்த்தா அதை சாப்பாடாக நினச்சிக்கிட்டு அவன் மேலே போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே வந்து நம்ம தாய்லாந்து மாஸ்டரான நம்ம கும்ஃபு பாண்டா சும்மா வேறு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படியே கீழே போயிட்டு என்ன திறக்க போகிறேன் என்ன எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விடு நானும் ஃபஸ்ட்டு அட்டான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லை, சீக்ரெட் ரெசிபின்றது நீ மட்டும்தான் சொல்லும்போது இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நோக்குவர்மத்தை போட்டால் கிச்சிப்பா வேணாம் அப்படின்னு சொல்லும்போது உன்னை குத்துறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பவுன்ஸாக திருப்பி ஒரே ஒரு போடுறான். விட்ட மாட்டேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்து ஒரே போடுறான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் குத்துறான், வரும்போது வயிற்றை வச்சு மேலே தள்ளுறான். திருப்பி அவன் கீழே வந்து விழும்போது இதை ஒத்துக்க மாட்டேன், என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் விரலை பிடிச்சி இதை உனக்கு மாஸ்டர் ஷெஃப் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் மறான். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் தான் அந்த ட்ராகன் வாரியர் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டருக்கு வணக்கம், ட்ராகன் வாரியராக ஒத்துக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் ஷெஃப் வேலையை முடிச்சிட்டியா, தாய்லாந்தை கொண்டுட்டியா, இப்போ நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம், நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் வேணாம் தூங்க விட்றாடே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அப்படியே தூங்குறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் போட்ட விதை ஒரு மரமாக வந்து நிற்குது. ஸோ என்ன வேணும் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கும்ஃபு பாண்டா பார்ட் 2 நெக்ஸ்ட்டு நாளைக்கு வரப்போகுது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ கும்ஃபு பாண்டா 3, 4 அப்புறம் என்னென்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன்.